முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு பெயரில் போலி முகநூல் ஐடி உருவாக்கி நூதன முறையில் பணம் பறிக்க முயன்ற கும்பல் குறித்த பின்னணியை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. நெல்லை மாவட்டம் பரப்பாடியைச் சேர்ந்த ஜெயசீலன் முகநூல், இன்ஸ்டாகிராம், யூடியூப் என சமூக வலைதளங்களில் ஆர்வமுள்ளவர். அதேபோல் முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபுவின் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சால் ஈர்க்கப்பட்டு அவரின் சமூக வலைதள பக்கத்தையும் பின்தொடர்பவர். இதனை சாதகமாக பயன்படுத்தி மோசடி செய்ய களமிறங்கியுள்ளது ஒரு கும்பல். ஒரு நாள் சைலேந்திர பாபுவின் முகநூல் பக்கத்தை போலவே இருந்த ஒரு ஐடியிலிருந்து ஜெயசீலனுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் வந்துள்ளது. உடனே அதனை அக்செப்ட் செய்து அதில் பதிவிடப்படும் போஸ்டுகளுக்கு லைக் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் திடீரென ஒரு நாள் அந்த ஐடியிலிருந்து மெசஞ்சர் மூலம் ஜெயசீலனுக்கு மெசேஜ் வந்துள்ளது. தனக்கு நெருக்கமான சந்தோஷ்குமார் எனும் சிஆர்பிஎஃப் அதிகாரி ஒருவர் சென்னையிலிருந்து திடீரென பணிமாறுதலாகி செல்வதால் அவரது வீட்டில் பர்னிச்சர் பொருட்கள் உள்ளதாகவும் அதனை எப்போதுமே ஒரே மாதிரிலாம் யோசிக்க கூடாதுங்க. இங்க ஒருத்தர் ஒருங்கிணைந்த விவசாயத்துல வருஷம் முழுக்க பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த விலைக்கு விற்பனை செய்வதாக அவரது மொபைல் நம்பரை பெற்றுள்ளார். திரு சந்தோஷ்குமார் அவர்கள் என்னுடைய அலைபேசியில வாட்ஸ்அப்ல தான் அவர் தொடர்பு கொண்டார். என்ன நேரடியாக அழைக்கல, வாட்ஸ்அப்ல தொடர்பு. நான் தான் சைலேந்திர பாபு டிஜிபி இருக்காங்களா, அவங்க சொன்ன ஆளு, நான் தான் அந்த சிஆர்பிஎஃப்ல ஒரு ஆஃபீஸராக இருக்கிறேன், இதான் என்னுடைய ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லி அவருடைய வீட்டில் நிறைய படங்கள், அந்த பீரோ, மெத்தை, ஃப்ரிட்ஜ், அந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்ட் எல்லாத்தையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டார். நான் அதை பார்த்தேன். எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்து 2 வருஷம் கேரண்டி கூட இருக்குன்னு சொன்னதுனால எனக்கு ரொம்ப ஒரு ஆசை. நான் அதை யோசிக்கல. கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் தடுமாறுவாங்க, நானும் அதில் கொஞ்சம் தடுமாறிட்டேன். சரி, நான் வாங்குறேன். மொத்த பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டேன். வெறும் 90,000 ரூபா தான் அப்படின்னாரு. பொருட்களை வாங்க ஜெயசீலனும் முன்வர பல கட்டுக்கதைகள் கூறி அவரிடமிருந்து பணம் பறிப்பதிலேயே மும்முரமாக இருந்துள்ளனர். எங்களுக்கு சிஆர்பிஎஃப்க்கு 1000 கிலோமீட்டருக்கு ஃப்ரீ டெலிவரி இருக்கு, ட்ரக்ல சிஆர்பி ட்ரக்ல டெலிவரி பண்ணிடுறோம்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஓகே நீங்கள் டெலிவரி பண்ணுங்க, ஆனால் ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் பணம் ரெடி பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னேன். இல்லை, அப்போது நீங்கள் சீக்கிரம் சொல்லுங்கன்னாரு. அப்போ நான் பணம் ரெடி பண்ணிடுறேன், டெலிவரி எப்போ பண்ணுறீங்களோ அப்போ தான் நான் காசு கொடுப்பேன். இல்லை, அது நான் பில் பே பண்ண முடியாது, நீங்கள் எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். எவ்வளோ அட்வான்ஸாக கொடுங்கன்னு கேட்டேன். கேட்கும் பொழுது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. இதன் பின்னர் சந்தேகம் வலுக்க சுதாரித்துக் கொண்ட ஜெயசீலன் அது போலி கணக்கு என்பதை அறிந்துள்ளார். சார், கிவ் மீ சம் டைம், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அதை ஸ்டாப் பண்ணேன். திடீர்னு 2 நிமிஷத்துல மறுபடியும் சைலேந்திர பாபு சார் அந்த பேர்ல இருக்கிற அந்த முகநூல் ஐடியில இருந்து மெசஞ்சர்ல எனக்கு மெசேஜ் வருது. இந்த மாதிரி நான் உங்களுடைய சந்தோஷ்குமார் அவர்கள் நீங்களும் பேசுறதா அவர் பேட்ட சொன்னாரு, நீங்கள் தைரியமாக நம்பி வாங்கலாம், நீங்கள் இப்படி டவுட் பண்ணுறது எனக்கு ரொம்பவும் வருத்தம் அளிக்குது, நான் சொல்லியே கேட்கலையா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டுக்கிட்டு நீங்கள் உடனே வாங்கன்னு சொன்னார். எனக்கு அப்படி கேட்ட உடனே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவர் எப்படி மெசஞ்சரில் டைப் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஆங்கிலம் அந்த அளவுக்கு ஒரு உயர்தரமான ஒரு ஆங்கிலமாக இல்லை, அதுலேருந்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ 2வது சந்தோஷ்குமார்னு பேசுறவருடைய ஆங்கிலமும் கொஞ்சம் சரி கிடையாது. தன்னிடமிருந்து பணம் பறிக்க திட்டமிட்ட கும்பலிடமிருந்து தப்பிய அவர் இவ்வளவு நூதனமாக மோசடியில் ஈடுபடும் கும்பலை போலீசார் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறார். டிஜிபி, முன்னாள் டிஜிபி அவருடைய பேர்லேயே இவ்வளவு ஒரு மோசம் நடக்கு. தயவு செய்து இதை கொஞ்சம் அரசாங்கம் கவனிக்கணும். சைபர் கிரைம் போலீஸார் தயவு செய்து இதை நீங்க முளையில கிள்ளி எறியணும். இப்படி நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் ஆன்லைன் மோசடி கும்பலிடமிருந்து தப்பிக்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவதே ஒரே வழி என அறிவுறுத்துகின்றனர் விவரம் அறிந்தவர்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ஆறுமுக நயினார்.